மூன்றாவது, இதுல இந்த மாணவர் போராட்டத்துல அந்த கம்புல ஆணி வச்சு அடிச்சிருக்கிறாங்க, குழந்தைகளை அடிச்சிருக்கிறாங்க. கண்ணீர் புகை குண்டுகளை வீசாம வேற ஏதோ ஒரு சயின்டிபிக் நேம் சொன்னாங்க, அந்த புகை குண்டை வீசி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தவரோட கண்ணே போயிடுச்சு, ஒரு இறப்பும் நடந்திருக்கு. அது இல்லாம போலீஸ்காரவங்க சில பெண்கள்கிட்ட கொஞ்சம் தகாத முறையிலையும் நடந்திருக்கிறாங்க. அந்த விஷயமும் வெளியே வந்திருக்கு. ஆனா இப்படி சொல்றாங்க இல்லையா, இந்த கூட்டத்தை வெளிநாட்டு சதிகள், ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா ஏதோ ஒரு நாடுகள்லாம் சேர்ந்துதான் இவங்கள இது பண்றாங்கன்னா, நீங்க இவ்வளவு நாள் இதை வளர விட்டு எதுக்கு இருக்கிறீங்க? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சவங்க இவ்வளவு நாள் இந்த போராட்டத்தை ஏன் நீங்க நடத்த விட்டுருக்கிறீங்க? சட்டப்பிரகாரம் ஆக்ஷன் எடுக்கணுமா இல்லையா? சரி, ரெண்டாவது விஷயம், இதை எதிர்கட்சிகள் தன் கையில எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியாவது நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கணுமா? பேச்சுவார்த்தை நடத்திருக்கணுமா? பெரிய அளவில் நடந்துகிட்டே போகுதே. உங்களுக்கு அந்த சிஜேபி குரூப் மேல உங்களுக்கு